நான் இவ்வளோ நேரம் தேய்ச்சினுங்க அதை போட்டு. சரி, நீ ஏதோ சொல்ல வர, என்னன்னு சொல்லு, என்ன விஷயம்? அதில் நான் தேய்க்கிற நேரத்துக்கு தூக்கி போட்டு புதுசு மாற்றிடலாம்ண்ணா. அதுதான்ப்பா தப்பு பண்ணுறீங்க. இதெல்லாம் வண்டியோட வந்த கிளட்ச் பிளேட்டு. ஸோ இந்த வண்டி கஸ்டமர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வண்டியை கொஞ்சம் நாளாக எடுக்காதனால கார் பிளேட்டும் ஸ்டீல் பிளேட்டும் ஒட்டிக்கிச்சு. ஸோ இன்னொரு பெரிய மைனஸும் இருக்குது. இப்போ வர்ற பிளேட் வந்து திக்னஸ் அதிகம், அப்போ வந்த பிளேட் வந்து திக்னஸ் கம்மி. இதில் ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும், கிளட்ச் பிடிக்கிறதுக்கு, பர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாத்துமே நல்லாயிருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் இந்த கார் பிளேட்டோட தடயத்தை மட்டும் டீசல் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டா இது ஒரு புதுசு மாதிரி வந்துடும்பா. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக வந்துடும்பா. எதுக்குப்பா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஒரிஜினல் பொருளை எடுத்துகிட்டு திரும்பி நம்ம ஒரிஜினல் தான் போட போகிறோம், ஆனால் தெரிஞ்சு அதில் ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சு நம்ம எதுக்குப்பா மாற்றணும்? அதுக்கு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக போட்டோம்னா நான் கஸ்டமருக்கு நல்லாயிருக்கும். இந்த பிளேட் ஒரிஜினல் பிளேட்டு நல்லா இருக்குது, இதை தேய்ச்சி மாட்டினா போதும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? இல்லை. ஓகேப்பா.